ஹலோ, புளி சோறு செய்யலாமா? என்னோட ஸ்டைலில் புளி சோறு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் முன்னாடி மீந்து போன சாதத்தில் புளி, உப்பு, மஞ்சள் போட்டு கிளறி வச்சிடணும். நீங்கள் 2 days பொறுத்து கூட புளி சாதம் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நான் கிளற போகிறேன். அதுக்காக நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் கிரவுண்ட் கேஷ்யூ. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோமா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வாங்க தாளிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு கலர் மாறினதும், கடுகு நல்லா வெடிச்சதும் மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நெக்ஸ்ட்டு போட்டாச்சு. நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு போட்டாச்சு. கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்பலாம் வதங்கக்கூடாது. இப்போது கேஷ்யூவும் கிரவுண்ட்நட்ஸும் போட்டுக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு இன்னும் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். நான் கிளறிட்டு காமிக்கிறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. முழு கொத்தமல்லி விதை, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் சீரக பொடி எண்ணெயில் போட்டு வறுத்து போடணும். இது நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டதுனால தனியாகவே அதை வறுத்து நான் போட்டுக்கிட்டேன். ஃபுல்லாக கிளறி முடிச்சாச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புளி சாதம். கொஞ்சமாக அதுக்கு வெங்காயம் கடிச்சிக்கிறதுக்கு, தயிர், உருளைக்கிழங்கு வறுவல். சூப்பராக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நான் செஞ்சது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா.